ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஆளும் கட்சியினர் தரப்பில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவதாக பாஜக கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ICFல் பாஜகவுடைய கார்மிக் தொழிற்சங்கத்தினரின் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பின்னர் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டுள்ள ஆளும் கட்சி அமைச்சர் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்து வாக்குகளை சேகரிப்பதாக அவர் புகார் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான இந்த இடைத்தேர்தலில் பாஜக வெற்றி பெற மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பணம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை என்ன என்றால், ஊழலுக்கு எதிராகத்தான் அந்த தொகுதியில் தேர்தல் நடக்கிறது. அந்த தொகுதி மக்கள் அதே ஊழலுக்கு ஆட்பட்டுவிடக் கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தினால் மக்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இந்த நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். அங்கே ஒரு நேர்மறையான தேர்தல் நடைபெற வேண்டும்.